ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவசரமாக உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காகவே சீரடியிலிருந்து இந்த சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். தனியாக இருக்கிறதாக நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கேன்றத நீ எப்போது புரிந்து கொள்ள போகிறாய்? தனிமையில் இருக்கிற உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த சாய்நாதா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னது போலவே உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாகவே உன்னை நாடி ஓடி வந்தேன் என் தங்கமே. நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டும் கூட வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முடியலையேன்னு வருத்தப்பட்டதாலையும் உன் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டதாலையும் தான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்தே ஆகணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கை மாறாதுன்னு நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துடாத. உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்க திட்டம் போட்டு வச்சிருக்கேன். என்னுடைய திட்டப்படி தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீன்னா சரியான நேரம் வரும்போது இனி எல்லாமே சிறப்பாக நடந்து போகும். நீ ஆசைப்பட்ட கனவுகளை கலைந்து போக நான் விட்டுட மாட்டேன். இப்போதே உன் கனவை நனவாக்கி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயமும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லவே. இப்போதே உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை தரப்போகிறேன். நீ மனசில் நினச்ச எல்லா விஷயங்களும் என்னன்னு எனக்கு தெரியும். அதே போல் நீ படுற கஷ்டங்களும் எனக்கு தெரியும். அதனால தான் உன் கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை நடத்தி தருவதற்காக இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை அழகான மலராக மாற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த திருமண நிகழ்வு நடக்கும். குழந்தை பாக்கியம் வந்து சேரும். நம்பிக்கையோடு நீ என்ன கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன். சாய்பாபாங்கிற எழுத்துக்கள் சாதாரண எழுத்து கிடையாது. இது உனக்குள்ள சக்தியை கொடுக்கும், உனக்குள்ள நேர்மறை அதிர்வலைகளையும் வெற்றியையும் கொடுக்கும். இதை நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் சாய்பாபா சாய்பாபான்னு சொல்ல சொல்ல உன் மனசில் இருக்க குழப்பங்கள் குறைந்து பயமும் மறைஞ்சு போயிடும். உனக்கான நம்பிக்கையை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? இப்போதே உன் சிந்தனையை சுத்தமாக்கி தெளிவை கொடுத்து உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். இந்த நல்ல நாளில் யார் உனக்கு என்ன செய்ய நினைச்சாலும் அதை தாண்டி நான் நினச்ச நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ மனசில் நினச்ச நபரே உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைய போகுது. உனக்கு பொருத்தமில்லாத எந்த விஷயத்தையும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டேன். உனக்கு பொருத்தமான, உனக்கு நல்லதான, நீ சந்தோஷப்படும் நல்ல விஷயங்களை மட்டுமே நான் உனக்கு நடத்தி கொடுக்க திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நீ அமைதியாக அழுத அத்தனை நாட்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ந்து வாழும்படி நான் செய்கிறேன் என் தங்கமே. யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீ தனியாக தவிக்கிறதும் கஷ்டப்படுறதும் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் வீட்டில் இனிமே சந்தோஷம் நிரம்பி வழியும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடந்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடையதாக மாறப்போகுது. எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள் புரிவேன். நான் உனக்கு கொடுக்குற உதியை மட்டும் நீ எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. உன் நெத்தியிலையும் வச்சுக்கோ, உன் கைகளிலும் பத்திரமாக பாதுகாத்து மடித்து வச்சுக்கோ. ஏதாவது ஒரு விதத்தில் என் உதி உனக்குள்ளே இருக்கும்போது நீ செய்யும் விஷயங்கள் யாவற்றிலும்
உனக்கு வெற்றி உண்டாகும். உன் வீட்டு பீரோக்குள்ள நீ உள்ள வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது உன்னுடைய சட்டையில நீ ஒரு சிறு தாளில் மடித்து வச்சுக்கிட்டாலும் சரி, உன் நெத்தியில வச்சுக்கிட்டாலும் சரி, அது ஏதாவது ஒரு விதத்தில் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை எல்லாம் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குன்றத புரிஞ்சுக்கோ என் தங்கமே. இந்த உலகத்தால் மறுக்க முடியாத அளவுக்கு, யாரும் உன்னை மறக்க முடியாத அளவுக்கு நீ மிகப்பெரிய ஆளாக வாழத்தான் போற, வாழ்க்கையில் வளரத்தான் போற. உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ இல்லாமல் அங்கே எந்த காரியமும் நடக்காது. நீ தான் வந்து நின்று எல்லாத்தையும் சொல்லணும் செய்யணும்னு எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு, உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற அளவுக்கு உன் திறமையை வளர்த்து நீ பெரிய ஆளாக ஆகணும் என் செல்லமே. எந்த அளவுக்கு நீ திறமை மிக்க புத்திசாலி பிள்ளையாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிறவங்க கூட உன்னை தேடி வரும் சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கையின் ரகசியம் அதுதான். நீ யாருக்கிட்டையும் போய் எனக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்கன்னு சொல்ல வேண்டாம். உன் தகுதியையும் திறமையும் வளர்த்துக்கிட்டா எல்லாமே தானாக தேடி வரும். உன் திறமைதான் உனக்கான ஆயுதம். எந்த அளவுக்கு நீ புத்திசாலியா திறமையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்வாய் என் செல்லமே. தங்கத்தையும் வைரத்தையும் யாராலும் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாததால, தோண்டி எடுக்க முடியாததால தான் அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கு. இதுவே இரும்பு, பிளாஸ்டிக்கு, மற்ற அலுமினியம், தகரம் எல்லாம் யாருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சுலபமாக கிடைச்சிடுறதால அது மலிவாக இருக்கு. இப்போ நீ எப்படி இருக்கணுன்றதை இதுலேருந்து புரிஞ்சுக்கோ. எல்லாரும் தேடும் போதும் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி போய் நிற்காம உனக்குன்னு ஒரு உயர்வை நீ தான் உருவாக்கி வைக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லாமல் எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி அதை சரியாக சிறப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செய்ய பழகு. உன் வாழ்க்கையை நீ மற்றவங்களுக்காக வாழணும்னு யோசிக்காம உனக்காக வாழ ஆரம்பி. உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பி. உன்னை நீ மதிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த உலகம் உன்னை கவனிக்க ஆரம்பிச்சிடும். உன் மதிப்பை நீ புரிந்து கொண்டால் மற்றவங்க எல்லாரும் தானாக உன்னை தேடி வரும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் என் தங்கமே. நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்படாத. என்னை காப்பாத்துன்னு நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஓடி வந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுப்பேன். நான் நேராக வருவேன், இல்லை என்னுடைய பக்தர்கள் ரூபத்தில் வருவேன். ஆனால் எப்படியாவது உன் வாழ்க்கையில் வந்தே தீருவேன். என்னை முழுவதுமாக நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கைக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல சூழ்நிலைகளை நான் உருவாக்குவேன். நீ எதுக்கும் பயப்படாமல் நான் உன் கூடவே இருக்கேன்னு நம்புனினா நீ போகும் பாதையிலெல்லாம் உனக்கு துணையாக நான் வந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கண்ணீரையும் தொடச்சி கவலைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நானே கொடுக்குறேன். வாழ்க்கைனா சில பல சோதனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் சோர்ந்து போகாத. காலமெல்லாம் உனக்கு காவலாக நான் இருப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காம தைரியமா இருந்தினா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கூட வாழ்க்கை மாறலையேன்னு வருத்தப்படாத. நீ பழைய எண்ணங்களை தூக்கி எறியாத வரைக்கும் புது வாழ்க்கையை வாழ முடியாது. கடந்த காலத்தில் நீ வாழ்ந்த பழைய வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம். அதுக்காக அதையே உட்காந்து யோசிக்கணுமா என்ன? எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி யோசி. நீ எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியையும் உருவாக்கி தரப்போகிறேன். எல்லாரையும் நீ அதிகமாக நம்புறதால தான் எல்லாரும் உன்னை சுலபமாக ஏமாத்துறாங்க. உன் மனசு சுத்தமானது.
கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்ட உன்னை எல்லாரும் ஏமாத்தினாலும் உனக்கு நல்லதை செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன் அல்லவா. ஆனா எல்லாரும் உன்னை போலவே நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் அன்பை கொடு, ஆனா யாரையும் முழுசா நம்பிட வேண்டாம். யார் எப்போ எப்படி பேசுவாங்க, எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்றத நீ கவனமாக உற்று நோக்கிக்கிட்டே இருக்கணும். யாரையாவது அவ்வளவு சுலபமா நம்பிட்டீனா அவங்க உன்னை எப்படி எந்த விதத்தில் வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், துரோகம் செய்யலாம், நம்பிக்கை இழப்பை உண்டாக்கும் விதமாக கூட வேலை செய்யலாம். அதனால சுத்தி இருக்கவங்க கிட்ட ரொம்ப கவனமாகவே நீ வாழ்க்கையை வாழும் விதத்தில் நடந்துக்கோ. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில நான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன்.